Good evening, students. So, நம்ம இன்னைக்கு வந்து average example sums 30 questions complete பண்ணிட்டோமா? So, இன்னைக்கு வந்து exercise questions பார்க்கலாம். ஓகேவா? சேம் மாடல்ல இருக்கிற questions நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணணும். So, first question சால்வ் பண்ணுங்க பாப்போம். The average of 5 numbers is 26. So, டோட்டலா 5 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம டோட்டல் சம் கண்டுபிடிக்கலாமா? தென் அடுத்த கிவன் என்ன சொல்லியிருக்காங்க? The average of ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, தென் லாஸ்ட் டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நடுவில் இருக்கிற அந்த மிடில் நம்பர் தேர்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 நம்பர்ஸோட டோட்டல் சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் இந்த ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸும் லாஸ்ட் டூ நம்பர்ஸோட சம்மை ஆட் பண்ணி இந்த டோட்டல் சம்ல மைனஸ் பண்ணும். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட மாடல் கொஸ்டின் தான் இது. எல்லாருமே சால்வ் பண்ணுங்க பாப்போம். வெரி குட். 56 கரெக்ட். ஸோ எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன், ஸோ டோட்டல் சம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு 5 into 26. ஸோ 6 5s are 30, 3 5 2s are 10, 130. ஸோ 5 நம்பர்ஸுக்கும் சேர்த்து டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130. தென் ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ்க்கு பார்க்கும்போது 2 into 30 ஆன்சர் என்ன வரும்? 60. அதே மாதிரி லாஸ்ட் டூ, ஸோ லாஸ்ட் டூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 7. ஸோ 2 into 7 14. ஸோ இப்போ இதுவும் இதுவும் ஆட் பண்ணா டோட்டலா 4 நம்பர்ஸ்க்கு கிடைச்சிருமா? ஸோ இந்த ஆட் பண்ணதை டோட்டல் சம்ல இருந்து நம்ம என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஸோ 4 7 74. ஓகேவா? ஸோ 130 மைனஸ் 74. ஸோ 10ல 4னா 6, இங்க 2 வந்துடும். 12 12ல 7 போச்சுன்னா 5. ஸோ அப்போ அந்த மிடில் நம்பரோட வேல்யூ என்னன்னு கேட்டா 56. ஆப்ஷன் சி. போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ இதுல 5 நம்பர் கொடுத்துட்டு 4 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம சம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 நம்பர்ஸ்ல இருந்து 4 நம்பர்ஸோட சம் மைனஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தேர்ட் நம்பரோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? எந்த கொஸ்டினுக்கு நன் வரும்? அப்படியா? எதுக்கோ ஒரு தடவை செக் பண்ணுங்க.
ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து செட் ஆஃப் டேட்டாஸ்க்கு ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை டேட்டாஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8, ஸோ 8ஆல டிவைட் பண்ணும். கரெக்ட். ஸோ டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர். ஸோ டோட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ டோட்டல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 டேட்டாஸ். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு 8ஆல டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் 3 டிஜிட் 2 டிஜிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்து ஆட் பண்ணுங்க கரெக்டாக. ஸோ ஆட் பண்ணா 3120 வருதா? யாருக்காச்சும் வரலையா? ஸோ 3120 வரணும் டோட்டல் சம். ஸோ 8ஆல டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் டி 390. யாருக்கெல்லாம் கரெக்ட் ஆன்சர் வந்துச்சு? ஓகே. வேற யாருக்கும் வரலையா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The average of 30 numbers is 40 and 40 numbers is 30. So question என்ன கேட்டிருக்காங்க? The average of all the numbers. So இதே மாடல் நம்ம பார்த்தோமா? So first total sum கண்டுபிடிக்கணும். அப்போ 30 into 40 plus 40 into 30 divided by total number. So இங்க 30 இங்க 40, அப்போ டோட்டலா எவ்வளோ? 70. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா 70ஆல டிவைட் பண்ணும். தப்பு. என்னாச்சு? எல்லாமே மிஸ்டேக்காகவே இருக்கு. கரெக்டா சால்வ் பண்ணுங்க பாப்போம். 34 அண்ட் ஆஃப் வராது, பாயிண்ட் வச்சு வேற நம்பர் தான் வரும். கரெக்டா போட்டு சொல்லுங்க. இல்ல ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். 34.5நாலும் 34 அண்ட் ஆஃப்னாலும் ஆக்சுவலா ஆன்சர் இது வராது, வேறதான் வரும். ஸோ இதுக்கு வந்து நன் தான் ஆன்சர் வரும். ஆனா கரெக்ட் ஆன்சரை நீங்க சாட்ல சொல்லுங்க. வெரி குட். 34.28 அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஸோ இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 1200, இதுவும் 1200, 2400 by 70. ஸோ 0க்கு 0. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3 7s are 21, பேலன்ஸ் 30, 4 7s are 28. ஸோ 20 வரும். ஓகேவா? எகெயின் 2 7s are 14, பேலன்ஸ் 60, 8 7s are 56. ஸோ இப்படி வரும். ஓகேவா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 34.28. ஆனால் இங்கே 34.5 இருக்கா? ஸோ அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. Next, fourth question. So fourth question வாங்க நான் சொல்லி தரேன். The average weight of 38 students of a class was 44. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 38 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் 44 சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ இதோட சம் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ 38 into 44. So 8 4s are 32, 3, 4 3s are 12, 15. Again அதே தான் வரும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 2 7 6 1 1672. ஸோ இதோட சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1672. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் 12 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் த கிளாஸ். ஸோ இந்த 38 ஸ்டூடெண்ட்ஸ் கூட 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ 38 + 2 சாரி 12 டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வருவாங்க? 50. கரெக்டா? ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது ஆவரேஜ் வெயிட் இன்க்ரீஸ்ட் பை 4.68 kg. அப்பனா ஸோ நம்ம ஒரிஜினல் ஆவரேஜ் எவ்வளோ? 44. கரெக்டா? ஸோ இந்த ஆவரேஜ் வெயிட் கூட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க? 4.68 kg இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ 44 + 4.68 kg. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? அப்படியே 68 அப்படியே தான் வரும். ஸோ அடிஷன் தானே. ஸோ 48.68 அப்படின்றது தான் ஆவரேஜ். ஓகேவா? தென் இப்போ நம்ம 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 50 into 48.68. ஸோ இது மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா 2434ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு 2434ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த 38 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் சம் கண்டுபிடிச்சாச்சு. தென் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றதுனால ஆவரேஜ் என்ன ஆகுது? 4.68 இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ டோட்டலா 50 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் சம் என்னன்றது கண்டுபிடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 12 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் who joined the class. அப்போ அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போனாங்கல்ல, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இங்க 50 ஸ்டூடெண்ட்ஸ், இங்க 38 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 12 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் சம் கிடைச்சிருமா? தென் ஆவரேஜ் கேட்டிருக்கறனால சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் 12ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ 50 - 38. ஸோ 2434 - 1672. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2, தென் 6 வரும். இது 2ஆ மாறிடும். ஓகேவா? தென் 7. ஸோ 762 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 762 அப்படின்றத என்னது? அந்த 12 மெம்பர்ஸோட சம். பட் ஆனால் கொஷின் சம் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் வெயிட் கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 762 divided by 12. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 6 times 72, தென் பேலன்ஸ் 42 வருமா?
3 times வரும். ஓகேவா? ஸோ 3 12s are 36. again பேலன்ஸ் 6 வரும். பாயிண்ட் இங்க வச்சுட்டு 0 ஆட் பண்ணும். தென் 5 12s are 60. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 63.5. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. ஃபர்ஸ்ட் 38 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஆவரேஜ், டோட்டல் சம். தென் 12 மெம்பர்ஸ் ஆட் ஆகுறாங்களா? ஸோ டோட்டலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ், 50 ஸ்டூடெண்ட்ஸோட நியூ சம். தென் இந்த 50லேருந்து 38 மைனஸ் பண்ணால் 12 ஸ்டூடெண்ட்ஸோட சம் கிடைச்சிரும். தென் அந்த சம்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆவரேஜ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. The average of 5 consecutive odd numbers is 95 கொடுத்துட்டாங்க. So what is the fourth number in descending order? So இப்போ இதுல 5 கொடுத்துருக்கனால கண்டிப்பா நடுவுல இருக்கிற நம்பர் தான் என்னவா இருக்கும்? 95. கரெக்டா? ஸோ அப்போ இந்த சைடு 2, இந்த சைடு 2. ஓகேவா? ஸோ ஜென்ரலா அப்போ என்ன வந்திருக்கும் இங்க? 93, 91, 97, 99. ஓகேவா? இந்த மாதிரி ஆட்ல வரும்பொழுது நம்ம டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ஃபோர்த் நம்பர் இன் டிசெண்டிங் ஆர்டர்? ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா லார்ஜ் டு ஸ்மால். அப்போ இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது ஃபோர்த் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது ஃபோர்த் நம்பர் என்னது? 93. ஆப்ஷன் இ. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அதே நெக்ஸ்ட் அடுத்தது ஈவன் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ் வச்சுதான் போடணும். சரியா? ஸோ இந்த சம் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஃபிஃப்த்து காப்பி பண்ணிட்டு 6th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க.
ஆன்சர் வந்துச்சா? இந்த 6th சம்க்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குற பாருங்க. The average of 8 consecutive even numbers கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா? ஸோ இதோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க 93 ஓகேவா? ஸோ நம்ம ஜென்ரலாகவே ஆவரேஜ் தான் மிடில் எடுப்போமா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இங்கேயும் 1 2 3. ஸோ இந்த 4th ஒன்னையும் 5th ஒன்னையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு இந்த 93 கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க என்ன ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களோ -1 +1 இந்த சைடு போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 93 கொடுத்துருக்காங்களா? ஸோ 93 -1 என்னது 92 ஓகேவா? 93 +1 என்னது 94. இப்போ நீங்க இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் 93 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஈவன்ல கொடுக்கும் பொழுது என்ன ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களோ அது வந்து <1 add 1 ஓகேவா? அதுதான் இந்த ரெண்டு நம்பர். ஸோ இப்போ அடுத்தடுத்த நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் தான் என்னன்னு தெரியணும். ஸோ 96 98 100. ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. புரிஞ்சா? இதுல ஆட்ல முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நடுவில் இருக்கிற மிடில் நம்பரை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஈவன் வரும்பொழுது கவுண்ட் பண்ணும்போது n வந்து ஈவனா இருக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி <1 add 1 அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க. வேணா சைட்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர்ஸ் ஆட்ல இருந்தா ஆவரேஜ் வந்து மிடில் நம்பர். அதுவே n வந்து ஈவனா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மிடில் நம்பரை ஆட் பண்ணி டிவைடட் பை 2. சும்மா நான் x + y போட்டிருக்கேன் டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் 7th ஒன் வந்து லாஜிக்கல் பேஸ்டு. சும்மா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். The average of largest and smallest 3 digits formed by ஒரு 3 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க 0 2 4. ஸோ இந்த டிஜிட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க லார்ஜஸ்ட் 3 டிஜிட்ஸ் என்னன்றதை எழுதணும். அப்புறம் ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் என்னன்றதை எழுதணும். ஸோ அந்த ரெண்டோட ஆவரேஜ் கேட்டிருக்கனால ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆ 312 கரெக்ட். இந்த இடத்துல ஃபார்ம் பண்றது கரெக்டா ஃபார்ம் பண்ணும். 0 முன்னாடி போட்டீங்கன்னா 2 டிஜிட் ஆயிரும். இப்ப லார்ஜஸ்ட் வந்து என்னது? லார்ஜஸ்ட்ன்றப்போ பெருசுல இருந்து சின்னது. இப்போ 420. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வரும்போது 0வை முன்னாடி போட்டீங்கன்னா அது 2 டிஜிட்டா மாறிடும். எப்பவுமே 0 ஃபர்ஸ்டா போட்டீங்கன்னா அது கணக்கு கிடையாது. அதனால 0 விட்டு அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? 2 இருக்கா? ஸோ 2 0 4.
அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ இதான் லார்ஜஸ்ட் 3 டிஜிட், ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட். எனக்குமே ஆன்சர் 312 வந்துச்சா? ஸோ ஆட் பண்ணால் 4 2 6. ஸோ 624. இங்கே கொஷின் ஆவரேஜ் கேட்டிருக்கறனால 624. மொத்தம் டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ்? 2 நம்பர்ஸ். ஸோ டிவைடட் பை 2. ஸோ 3 2s are 1 2 2. 312 காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டர் அலிகேஷன் மெத்தட். நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம்ல, சேம் அதே மெத்தட் தான். 8th கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். டியா செக் பண்ணுங்க. இ கரெக்ட். நன்னு ஆன்சர் வந்து இதுக்கு நன். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை போட்டு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். ஸோ இதில் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதான் நடுவில் வரும் 15.8. தென் பாய்ஸ், அப்புறம் கேர்ள்ஸ். பாய்ஸ் வந்து 16.4, கேர்ள்ஸ் வந்து 15.4. தென் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? பாய்ஸ் டு கேர்ள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ 15.8லேருந்து 15.4 போச்சுன்னா 0.4. அதுவே 16.4லேருந்து 15.8 மைனஸ் பண்ணால் 0.6. ஓகேவா? தென் டெசிமல் எடுத்தோன்னா 4:6. கேன்சல் பண்ணால் 2:3. ஸோ ஆன்சர் வந்து 2:3. பட் இங்கே ஆப்ஷனில் இல்லாதனால நன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க, நான் சொல்லித்தரேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 88.5. அப்போ 2 நம்பர்ஸோட ஆவரேஜ் 88.5னா கரெக்ட்.
ஸோ இதோட சம் என்னன்றதை கண்டுபிடிக்கலாமா? ஸோ நான் டூ நம்பர்ஸை இப்படி எக்ஸ் பிளஸ் ஒய்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது? 88.5. ஓகேவா? ஸோ அதில் ஒரு நம்பர் ஓகேவா அண்ட் ஒன் இஸ் 5.5 லெஸ் தேன் த ஆவரேஜ். ஸோ அவனே டைரக்டா என்ன சொல்லிட்டானா, இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் வந்து ஆவரேஜை விட 5.5 கம்மின்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ 5 2s are 10, 117, again 1, 177 வரும். ஒரு டெசிமலுக்கு ஒரு 0 போயிடும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 177. ஓகேவா? அதுல ஒரு நம்பர், ஸோ நான் இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கானா 5.5 லெஸ் தேன் த ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் வேல்யூ நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இதை விட 5.5 கம்மின்னு சொல்லியிருக்கான். அப்போ மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 88.5 மைனஸ் 5.5. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 83. ஸோ 5ல 5 போச்சுன்னா 0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது? 83 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த நெக்ஸ்ட் நம்பர் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ தெரியும், இதோட டோட்டல் வேல்யூ 177 தெரியும். ஸோ அதுலேருந்து ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 177 மைனஸ் 83. ஸோ 7ல 3னா 4, எகெயின் 17ல 8னா 9. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது? 94. புரிஞ்சுதா? ஸோ இதுல ஒரு நம்பர் என்னன்றது டைரக்டாவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஆவரேஜ்ல இருந்து டைரக்டா மைனஸ் பண்ணிட்டு ஸோ அதை வச்சு நம்ம இன்னொரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 10th சம் சால்வ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட மாடல் தான். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 9th ஒன் முடிச்சுட்டு 10th ஒன் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட், கரெக்ட். எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் 59 வந்துச்சா? ஸோ இதுல 22 பாய்ஸ் அண்ட் ஏ கிளாஸ் டீச்சர். அப்போ மொத்தம் எத்தனை பேரு? 23. ஸோ 23 பர்சன்ஸோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 15. கரெக்டா? ஸோ 23 இன்டூ 15 என்ன வந்துச்சு? 345 வருமா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 345 வரும். தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டீச்சர் லெஃப்ட். ஸோ டீச்சர் போயிட்டாங்க. தென் ஆவரேஜ் would be 13 years. அப்போ டீச்சர் போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 22. ஸோ 22 இன்டூ 13. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 286. ஸோ இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா யாரோட ஏஜ் கிடைச்சிடும்? டீச்சரோட ஏஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 9. ஸோ எகெயின் இது 3 ஆகும். ஓகேவா? 5. ஸோ 59 years. 345 minus
286. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 59. ஓகேவா? நெக்ஸ்ட் 11th சம். ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்த ட்ரிக் வச்சு போடுங்க பார்ப்போம். வெரி குட், கரெக்ட். ஸோ 4 நம்பர் இருக்கு. ஸோ 4 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 நம்பர் ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் சி. ஸோ ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்துச்சா? ஸோ 54னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஈவன் நம்பர். ஸோ நடுவில் இருக்கிற 2 நம்பர் இது ஓகேவா? ஸோ இதோட மிடில் 54னா இது 53 இருக்கும், இது 55 இருக்கும். அப்போ இது என்னவா இருக்கும்? 51, இது 57. ஸோ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்? ஏ அண்ட் சி. அப்போ 51 into 55. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும் 2805. ஸோ 2 ஸ்டெப் தான். ஆன்சர் கரெக்டாக வருதா செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அது முடிச்சிட்டிங்கன்னா 12th சம் சால்வ் பண்ணுங்க. ஸோ 12th என்ன சொல்லியிருக்காங்க? த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ். இது நீங்க தான் சால்வ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன? 2, 3, 5, 7, 11. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடணும். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் இஸ் லெஸ் தேன் த ஆவரேஜ் ஆஃப் இந்த கிவன் டேட்டா. ஓகேவா? இதை விட இது எவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 பிரைம் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதுல என்ன நோட் பண்ணோம்னா இதுல இந்த ஜீரோஸையும் கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 டோட்டலா இதுல n வந்து எவ்வளோ? 6. ஓகேவா? அண்ட் இதுல ஒரு மைனஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ மைனஸ் வரும்போது மைனஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் வந்து நன்னு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வேற தான் வரும். கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் சொல்லுங்க.
வெரி குட் 2.4 கரெக்ட். எல்லாருக்கும் வருதா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா என்ன வரும்? இதை அப்படியே ஆட் பண்ணும். ஸோ 5 10 17 28 கரெக்டா? ஸோ 28 டிவைடட் பை 5. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5 5s are 25, பேலன்ஸ் 3 பாயிண்ட் வச்சுட்டு 6. அப்போ பிரைம் நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.6. ஓகேவா? தென் இந்த நம்பர்ஸ் இப்போ இதில் டோட்டலாக 6 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ இதோட ஆவரேஜ் எடுத்தோன்னா என்ன வரும்? 12 12 + 18 30. எகெயின் 30ல 6 போச்சுன்னா 24, 24 + 24 48. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6. சரி 8. ஸோ இங்கே 6 இருக்குல்ல. ஸோ 8 6 are 48. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும். ஸோ 8.0 மைனஸ் 5.6. ஸோ 4 எகெயின் இது 7 ஆயிரும். 7ல் 5னா 2. ஸோ ஆன்சர் வந்து 2.4. இங்கே ஆப்ஷனில் இல்லை, ஆன்சர் வந்து நன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது மிக்சர் அலிகேஷன் தான். ஆவரேஜ் கொடுத்துருக்கானா, பட் நம்ம எப்படி எடுக்கணும்னா 3 செக்ஷன் கொடுத்துருக்கான் கரெக்டா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனோட டோட்டல் ஆவரேஜ் சொல்லிட்டான். ஸோ டோட்டல் ஆவரேஜ் எங்கே வரும்? நடுவில் வரும் கரெக்டா? தென் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் பி அண்ட் சி தனியாக கொடுத்துருக்கான், ஏ தனியாக கொடுத்துருக்கான். ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்னா இது ஏவாவும் இதை பி + சின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏவோட ஆவரேஜ் எவ்வளோ? 78. பி + சி சேர்த்து ஆவரேஜ் எவ்வளோ? 88. ஓகேவா? ஸோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ரேஷியோ கிடைக்குமா? அதுல இருந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 120. ஓகேவா? ஸோ அதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு தென் ஏக்கு எவ்வளோ ரேஷியோ வருதோ அது கூட மல்டிப்ளை பண்ணும். ஸோ போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். Uh, 36 correct. எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா?
ஸோ 88ல 85னா 3, தென் 85ல 78னா 7. ஓகேவா? ஸோ 3:7 ரேஷியோல இருக்கு. ஸோ இங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 120. ஸோ ஆட் பண்ணா 10x is equal to 120னா எக்ஸோட வேல்யூ என்னது 12. இப்போ கொஷின் வந்து ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட ரேஷியோ எவ்வளோ 3. ஸோ அப்போ 3x is equal to 3 into 12 36. ஓகேவா? ஸோ கேர்ள்ஸ் வந்து 36, சாரி செக்ஷன் ஏ வந்து 36. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்க. தி ஆவரேஜ் மார்க் ஆஃப் சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ன்றத மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால அந்த சில மாணவர்கள் அப்படின்றத நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ த ஆவரேஜ் மார்க் ஆஃப் சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் இஸ் 75. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வென் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட். ஸோ இந்த சம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் சேர்றாங்க? 5 பேர் உள்ள வராங்க. ஓகேவா? ஸோ அப்படி உள்ள வரும்போது நியூ ஆவரேஜ் என்னவா வருது அப்படின்னா 78 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? தென் இப்போ அந்த 5 பேர்த்தோட டோட்டல் மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம 5 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் சம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட சம் என்னன்றதை கண்டுபிடிக்கலாமா? ஸோ சம் வேல்யூ என்னது? ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்னன்னு வரும்? 75 இன்டூ எக்ஸ் 75xன்னு வரும். ஓகேவா? இப்போ 5 பேர் உள்ள வராங்க, அதனால ஆவரேஜ் என்னவா மாறுது? 78. தென் அவங்களோட மார்க்ஸ் தனித்தனியா கொடுத்துருக்காங்களா? தென் அதோட 5 ஸ்டூடெண்ட்ஸோட சம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 417 வரும். ஓகேவா? இந்த 5 மார்க்ஸும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 417 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2 பேர்த்தோட ஆவரேஜ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 78. ஸோ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நியூ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர். ஸோ நியூ ஆவரேஜ் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 78. கரெக்டா? ஸோ 78 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம். ஸோ டோட்டல் சம்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்துக்கணும், 5 ஸ்டூடெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 75x பிளஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தனியாக வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 417 டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஸோ அது எக்ஸ்னே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து சேர்ந்திருக்காங்க? 5 பேர். ஸோ எக்ஸ் பிளஸ் 5. ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது டிவிஷன் இந்த சைடு போனா மல்டிப்ளை ஆகுமா? ஸோ 78 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 75x பிளஸ் 417. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 78x பிளஸ் 390 is equal to 75x plus 417. So x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாமா? So 78ல 75 போச்சுன்னா 3x is equal to 417ல 39 போச்சுன்னா என்ன வரும்? 27. அப்போ x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 9. இந்த இடத்துல
அந்த சம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? டோட்டல் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 9 பிளஸ் இந்த 5ம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்டால் என்ன வந்துடும்னா 14 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அந்த ஃபைண்ட் த சம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் கொஸ்டினை மாத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிராக்கெட்ல அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. The total number of students is equal to 9 plus 5 is equal to 14 அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸோட சம்மு, அப்புறம் 5 ஸ்டூடெண்ட்ஸோட சம், அது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ஆவரேஜ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும். அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 15th சம் பாருங்க. The average age of Mohan and his 4 friends. ஓகேவா? ஸோ மோகன் பிளஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேர்? அப்போ 5 பேர். ஓகேவா? ஸோ 5 பேரோட ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுல டோட்டல் சம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ 5 into 36 மோகனும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? 2 பேரையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மோகன் அண்ட் 4 ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலா 5 மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 5 6 are 33, 5 3s are 15, 80. ஸோ டோட்டல் சம் எவ்வளோ நம்மளுக்கு? 180. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மோகன் இஸ் 5 years older than the average age of his 4 friends. அதாவது மோகனோட ஏஜ், ஓகேவா? மோகனோட ஏஜ் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜை விட 5 years அதிகம்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆவரேஜை தான் நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அவங்களோட ஆவரேஜ் எக்ஸா இருந்துச்சுன்னா
இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட சம் என்னவா இருக்கும்? x into 4. It means 4x. கரெக்டா? சரி. இப்போ மோகனோட ஏஜ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் his 4 ஃப்ரெண்ட்ஸை விட 5 இயர்ஸ் அதிகம். அப்பனா என்னன்னு வரும்? x plus 5. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு மோகனோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, x plus 5. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட சம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் சம் 180ன்றது தெரியுமா? ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் இங்க 4x இஸ் ஈக்குவல் டு 180. ஓகேவா? ஸோ எல்லாமே பிளஸ் தான், ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ 4x பிளஸ் எக்ஸ் என்னது? 5x. ஸோ 5x பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு 180ல 5% என்னது? 175. தென் எக்ஸோட வேல்யூ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 35. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 35. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மோகனோட ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ மோகனோட ஏஜ் வேல்யூ என்னது? எக்ஸ் பிளஸ் 5ஆ? ஸோ அப்போ மோகனோட ஏஜ் 35 பிளஸ் 5 என்ன வரும்? 40 இயர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜ் தெரியாததுனால அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? தென் நம்ம டோட்டல் சம் கண்டுபிடிச்சிட்டு மோகனோட ஏஜை ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு தென் ரெண்டையும் பிளஸ் பண்ணா நம்மளுக்கு 180 அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்ப கேக்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் மோகனோட ஏஜ் வந்து ஆவரேஜ் பிளஸ் 5. ஸோ அதை எழுதிக்கலாம். தென் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட சம்னா ஆவரேஜ் எக்ஸ்னா சம் என்னவா இருக்கும்? 4 பேர். அப்பனா 4 into x. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 180 வரணும். ஸோ தென் பிளஸ் பண்ணி எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் மோகனோட ஏஜ் எக்ஸ் பிளஸ் 5 40 இயர்ஸ். ஆன்சர் பி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுக்காதப்போ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டு சால்வ் பண்ணும். சரியா? இப்ப கேக்குதா? சாட்ல சொல்லுங்க. இப்ப நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதாமா? நான் பேசுறது கேக்குதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 40 பாய்ஸ் இன் அ கிளாஸ் 18 இயர்ஸ். அப்போ இதுலேருந்து 40 பாய்ஸ்க்கு டோட்டல் சம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 40 into 18 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 720. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதுல இருந்து மொத்தம் 40 பேர். ஓகேவா? இதுல 26 இயர்ஸ் இருக்க ஒருத்தர் வெளியே போயிடுறார். ஓகேவா? லெஃப்ட். அப்பனா
26 வயசு இருக்கிற ஒருத்தர் வெளியில போயிட்டாருன்னா இந்த 720ல இருந்து 26 என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ அப்போ 26 மைனஸ் பண்ணா என்ன வரும் 4 ஸோ இங்க 1 வரும் 9 694 ஸோ அப்போ இப்போ மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க 39 தான் ஓகேவா ஸோ ஒருத்தர் வெளியில போயிட்டாரா ஸோ அப்போ 39 ஸ்டூடெண்ட்ஸோட சம் எனக்கு என்னது 694 கரெக்டா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அடுத்தது அண்ட் 2 நியூ பாய்ஸ் ஜாயின் த கிளாஸ் இப்போ 39 பேர் இருக்காங்க இப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் ஆட் ஆகுறாங்க 2 பேர் ஆட் ஆகுறாங்க அப்போ என்ன வரும் 41 வருமா ஸோ 39 + 2 என்னது 41 ஸோ 2 பேர் உள்ள ஆட் ஆகிறனால ஆவரேஜ் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 18 ஸோ அப்போ 41 × 18 ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் 738 கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அந்த 2 பேர் உள்ள வந்தாங்க பார்த்தீங்களா அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க 39 மெம்பர்ஸோட டோட்டல் சம் என்னன்றது தெரியும் தென் 2 பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா 41 மெம்பர்ஸோட டோட்டல் சம் என்னன்னு தெரியும் ஸோ இப்போ 738ல இருந்து 694 மைனஸ் பண்ணிட்டா ரெண்டு உள்ள வந்த அந்த 2 நியூ இன்கமர்ஸோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிருமா ஸோ அதை டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஏஜ் கிடைச்சிரும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ 738 மைனஸ் 694 ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும் 4 எகைன் 13 4 ஸோ 2 பேர்த்தோட டோட்டல் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44 பட் ஆனால் இங்கே வந்து டோட்டல் ஏஜ் கேட்கல என்ன கேட்டிருக்காங்க ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ மொத்தம் 2 பேர் கரெக்டாக அப்போ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 44 டிவைடட் பை 2 ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் 22 ஸோ 22 இயர்ஸ் புரிஞ்சுதா ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவனுக்கு டோட்டல் சம் ஸோ அதுலேருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க இப்போ கேக்குதா பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கிவன் 40 பாய்ஸ் கரெக்டா ஸோ 40 பாய்ஸோட உங்களுக்கு ஆவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 18 ஸோ இதுலேருந்து 40 பேரோட டோட்டல் ஏஜஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிச்சிடலாமா ஸோ டோட்டல் சம் எவ்வளோ 720 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 720 வரும் ஓகேவா தென் 26 இயர்ஸ் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா கிளாஸை விட்டு வெளியில போயிடுறாரு ஓகேவா அப்போ வெளியில போறாங்கன்னா மைனஸ் ஸோ 720ல 26 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 694 கரெக்டா அப்போ எத்தனை பேர் ஒருத்தர் வெளியில போயிட்டாருன்னா 39 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் கரெக்டா ஸோ 39 பாய்ஸ் டோட்டல் சம் வந்து 694 அடுத்தது என்ன சொல்றாங்க 2 பேர் உள்ள வராங்க ஸோ 2 பேர் உள்ள வரனால ஆவரேஜ் என்னவா மாறுது 18 தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ 41 பாய்ஸுக்கும் ஆவரேஜ் என்னதான் 18 ஸோ இதுல இருந்து டோட்டல் சம் கண்டுபிடிக்கலாமா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 738 வரும் ஸோ இங்க 39க்கும் டோட்டல் சம் தெரியும் 41 அதாவது 2 பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் டோட்டல் சம் கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டா இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா உள்ள வந்த அந்த 2 பேர்த்தோட ஏஜ் என்னன்றது கண்டுபிடிச்சிடலாமா ஸோ மைனஸ் பண்ணா 44 வரும் பட் கொஷின் வந்து ஆவரேஜ் கேட்டிருக்கறனால டிவைடட் பை 2 ஸோ 2 பேருக்கு தானே கேட்டிருக்காங்க ஸோ அதனால டிவைடட் பை 2 ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 22 இயர்ஸ் ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு 17th கொஸ்டின் ஈஸி தான் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாடல் தான் ஸோ ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் சால்வ் பண்ணிட்டு 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க 35 வெரி குட்
So the average of 7 consecutive odd numbers. So அப்போ odd number என்றப்போ கண்டிப்பா middle number தான் average. கரெக்டா? So middle number இங்க என்னது 4. So 4 ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது 41 னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி ரிவர்ஸ்ல மட்டும் போட்டா போதும். ஸோ ஆடுன்றனால 39 37 35. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 35. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இது ஃபார்முலா. ஓகேவா? ஃபார்முலா எழுதிக்கோங்க. த ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n. ஓகேவா? ஃப்ரம் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னன்றது எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா n plus 1/2. ஓகேவா? ஸோ என்னன்றது இங்க லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர். ஸோ இதில் என்னன்னு சொல்லியிருக்காங்க 1 to 95. ஸோ 95 தான் இங்கே என்னன்னு எடுக்கணும். ஸோ 95 plus 1 divided by 2. ஸோ அப்போ என்ன வரும் 96/2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 48. ஸோ ஆன்சர் வந்து 48. இதே மாடலில் நிறைய சம் கீழே இருக்கு. நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. காப்பி பண்ணிக்கோங்க. Next 19th question பாருங்க. அதேதான். What is the average of all the natural numbers from 1 to 87 கேட்டுக்காங்களா? அப்போ என்னோட வேல்யூ இங்க என்னது 87. அப்போ n plus 1 னா 88/2. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் 44. நெக்ஸ்ட் 20க்கு என்ன வந்துச்சு 20th கொஸ்டின் சால்வ் பண்ணி சொல்லுங்க. So 1 to 91. So 91 plus 2, 91 plus 1, 92. So 92/2. Cancel பண்ணீங்க அப்படின்னா 46. Answer B. Next 21. 21க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 49. So 98/2 cancel பண்ணீங்கன்னா 49. Next 22. So 4 numbers. Try பண்ணுங்க பாப்போம். 4 consecutive odd numbers. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட். ஸோ எப்பவுமே எவ்வளோ கேட்குறாங்களோ அது எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுங்க.
ஸோ 22க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆ 39 கரெக்ட். ஸோ 4ன்றனால இந்த ரெண்டு நம்பர் தான் எடுக்கணும். ஸோ ஆவரேஜ் 36ஆ? ஸோ இது 37, இது 35. கொஷின் வந்து கிரேட்டஸ்ட் கேட்டிருக்கறனால டைரெக்டாக இதை எடுத்துடலாம். 39. ஓகேவா? நெக்ஸ்ட் 23. ரொம்ப ஈஸி தான். 59. ஸோ 59 + 1 60. 60/2 30. ஆ சூப்பர். நெக்ஸ்ட் 24. ஆ சூப்பர். ஸோ 93 வரும். ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 46.5. நெக்ஸ்ட் 25. ஸோ 25 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிரிக்கெட்டர் இன் 20 மேட்சஸ் இஸ் 40 ரன்ஸ். அப்போ இதில் டோட்டல் ரன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டோட்டல் ரன் என்னது? 20 × 40. ஸோ டோட்டல் ரன் 800. ஓகேவா? தென் என்ன சொல்லியிருக்காங்க? ஹையஸ்ட் ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டாங்க இதில். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் 78. தென் வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஹிஸ் ஸ்கோர் இன் ரிமைனிங் 19 மேட்சஸ்? அப்போது ஒரு மேட்ச்சில் அவர் 78 ரன் எடுக்கிறாரு. ஸோ அந்த 78 நம்ம என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணிடணும். கரெக்டா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற 19 மேட்சஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 722 டிவைடட் பை 19. சால்வ் பண்ணிட்டு என்ன வருதுன்னு சொல்லுங்க. வெரி குட். 38. ஸோ கேன்சல் பண்ணால் 38 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 26. ஸோ அதே தான். 94னா 95/2. கேன்சல் பண்ணால் 47.5. 27. சூப்பர். 49.5. நெக்ஸ்ட் 28. ஸோ 9 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணால் 8 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த ரிமூவ் பண்ண நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட சம்லேருந்து இந்த சம் மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 33.
So 9 into 17 multiply பண்ணீங்கன்னா 153 வரும். அதே மாதிரி 8 into 15 120 வரும். மைனஸ் பண்ணீங்கன்னா 33. ஓகேவா? நெக்ஸ்ட் 29. இதுல கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஆவரேஜ் போட்டுக்கோங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஃபைண்ட் ஆவரேஜ். ஸோ அவனே 10 ஃபேமிலின்னு கொடுத்துட்டான். ஸோ ஆட் பண்ணி 10ஆலே டிவைட் பண்ணும். அவ்வளோதான். ஆன்சர் என்ன வருது? வெரி குட். 2.5. ஸோ இதை ஆட் பண்ணால் 25 வரும். ஸோ 25/10. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு டெசிமல். ஸோ ஆன்சர் வந்து 2.5. நெக்ஸ்ட் 30th கொஸ்டின். சம் கொடுத்துட்டாங்க, நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. Oh, 42. So sum divided by total number. So 336 divided by 8. So cancel பண்ணீங்க அப்படின்னா 42. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இதில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸ் ஓவர். நாளைக்கு ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.